மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். புதிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். அவர் செய்ய போகிற எல்லா காரியங்களுமே புதுமையாக தான் இருக்கும். ஏற்கனவே செய்ததை செய்ய மாட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கும் பொழுது இது வரைக்கும் நம்மளுக்கு செய்த மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புதுமையாக ஏதாவது எதிர்பார்க்கணும். அதற்கு உங்களுடைய கற்பனை திறனை பயன்படுத்துங்க, இமேஜினேஷனை பயன்படுத்துங்க. புதுமையான காரியங்களை யோசியுங்கள். நீங்கள் எண்ணுவதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தேவன் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். யோவான் 10:28 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த வசனம் மந்தையில் இருக்கிற ஆடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆடுகள் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நாம் கெட்டு போக மாட்டோம். அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது யாரும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்றது இந்த வசனம் விளக்குகிறது. நீங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறீங்க. ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலை போல உங்களுக்கு தெரியலாம். மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் நிச்சயமாக ஞாபகப்படுத்துகிறார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நிறைய கேடான காரியங்கள், கெட்டு போவதற்கான காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவைகளை நம்ம கண்ணில் பார்க்கிறோம், காதில் கேட்கிறோம். மனிதனுடைய பொறாமை, எரிச்சல், தீய எண்ணங்கள் இவைகள் எல்லாம் ஒரு நாளும் நம்மை மேலே எழும்ப விடாது. மாறாக நம்மை கீழே தள்ள தான் நினைக்கும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திற்குள்ள இருக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அதனால எந்த தீங்கும் உங்களை அணுகாது. நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவது கிடையாது. உங்களை ஒருவரும் பறித்து கொள்ளவும் முடியாது. தேவன் பத்திரமாக உங்களை பாதுகாக்கிறார். காக்கும் கரங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஒரு சில சினிமாலெல்லாம் பார்க்கும்பொழுது கடைசி நேரத்தில் ஹீரோ வந்து காப்பாற்றுவார். எங்கேயாவது ஒரு கட்டடத்திலேருந்து யாரோ தொங்கிட்டு இருக்கும் பொழுது, மரத்திலிருந்து தொங்கிட்டு இருக்கும் பொழுது, அவருடைய கை நழுவி கொண்டே இருக்கும் பொழுது, கிரிப்பு லூஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது, கடைசி நேரத்தில் அவங்களால பிடிக்க முடியல அப்படியே விட்டுறலான்னு நினைக்கும் பொழுது அந்த ஹீரோ வந்து காப்பாற்றுவார். அப்படி தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நம்மை கைவிட போவது கிடையாது. அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய கரத்தை பிடித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், ஒரு சின்ன ஸ்லிப் எங்கேயாவது ஏற்பட்டாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். கண்டிப்பாக ரொம்ப நேரத்திற்கு நம்மளால் பிடித்திருக்க முடியாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, அதையும் தெரியும். ஆனால் தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் அப்படின்ற போது அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை நம்முடைய கரத்தில் பலன் இல்லைனாலும், பாதுகாக்க முடியலைனாலும், பிள்ளைகளை பாதுகாக்க முடியலைனாலும், குடும்பத்தை நடத்த முடியலைனாலும் தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகவே உங்கள் கரம் பலன் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் வாழுவது உங்கள் பலனை நம்பி அல்ல, தேவனுடைய பலத்தை நம்பி வாழ்கிறீர்கள். God's grip is greater and stronger. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த பாவமும் இல்லாமல் வாழ்க்கை வெற்றி சிறந்தவர், வெற்றி கண்டவர் இயேசு. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை தந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டவர் இயேசு. நம்ம எல்லோரையும் பரலோகம் கொண்டு செல்பவரும் இயேசுவாக இருக்கிறார். அவருடைய கிரிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கரத்துக்குள்ளே தான் நீங்களும் நானும் தங்கி இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். ஒருவரும் அந்த கரத்திலிருந்து நம்மளை பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் அவரை பிடிக்கவில்லை, அவர்தான் உங்களை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இழந்து, நம்பிக்கை தளர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை நீங்களே தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பலனெல்லாம் உங்களுடைய பலன் அல்ல, தேவர் பலன் தான் உங்களை தாங்குகிறது. தேவனுடைய கரத்திற்குள்ள நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அவருடைய கரத்திற்குள்ள இருக்கும்போது எந்த சேதமும் உங்களை அணுகாது. எல்லா காரியங்களிலும் வெற்றி காணுவதற்கு தேவனுடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் ஒரு வெற்றியின் நாளாக, பாதுகாப்பின் நாளாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்க.